Hello friends, welcome to Radhi Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 36 சைஸ் princess cut blouse பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கட் பண்ண வேண்டிய மெட்டீரியலை இந்த மாதிரி நீல வாக்குல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரியும் ஓபன் சைடு வந்து ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ராங் சைடு உள் பக்கமும் ரைட் சைடு வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிறோம். நார்மலா எப்பவும் போல பாருங்க ரா எட்ஜ்ல 1.5 இன்ச் அகலத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். ப்ளவுஸினுடைய ஹைட் அப்படினு பாத்தீங்கன்னா 14 இன்ச். 1/2 இன்ச் வந்து ஷோல்டரோட தையலுக்காக சேர்த்து 14.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல 14.5 இன்ச் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் அப்படினு பார்த்தா சரியான அளவு 10 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 10 இன்ச் வந்து சரியான அளவு, 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க கழுத்து அகலம் சரிங்களா, நெக் விட்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் ஷோல்டரினுடைய அளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது 2.25 இன்ச் சரியான அளவு, 3/4 இன்ச் தையலுக்காக சேர்த்து 3 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் சரிங்களா. ஆஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது நெக் விட்த் ப்ளஸ் ஷோல்டர் சரிங்களா. கழுத்து அகலம் ப்ளஸ் ஷோல்டர் ரெண்டையும் சேர்த்துனது நம்மளுக்கு ஆஃப் ஷோல்டர். டோட்டலாக 5.5 இன்ச் அது அப்படியே வந்து கீழ்ப்பக்கத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைனில் ஆர்ம் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச் வந்து ஆர்ம் லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனை வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி நீங்கள் ஆர்ம் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஷோல்டருடைய லைன்லேருந்து 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல வந்து டேப் வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள். 9 இன்ச் வந்து வரணும் சரிங்களா. பாருங்கள் சரியாக 9 இன்ச் இருக்குது. அப்போ இந்த இடம் நம்மளுக்கு சரியான அளவு. இதில் மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா ஆர்ம் லென்த்தை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஆர்ம் லென்த்தை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ளவுஸினுடைய பேக் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கோங்க. அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தேவைப்பட்ட 2.25 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தினுடைய அகலமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். லைனை இந்த மாதிரி கிராஸ் சைஸில் போட்டுக்கோங்க. பேக் நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டில் எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துல ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் கீழ்ப்பக்கம் லைன் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கும் வந்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிளாத்தை வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே வந்து நேர் பீஸில் தான் கட் பண்ணணும். பிரின்சஸ் கட் அப்படிங்கிற பட்சத்தில் நேர் பீஸில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த கார்னரில் 1/2 இன்ச் வந்து கேப் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது மாதிரி 1/2 இன்ச் கேப் விட்டு ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண பேக் பார்ட்டை வந்து கையில் எடுத்துக்கோங்க. இது மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுக்கோங்க. இந்த 1/2 இன்ச் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பிரின்சஸ் கட் வந்து கட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல நம்மளுக்கு தையலுக்காக 1/2 இன்ச் வந்து தேவைப்படும் சரிங்களா. அந்த 1/2 இன்ச் தான் இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டே வந்து எக்ஸ்ட்ரா லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா சரியான அளவு வந்து மார்க் பண்ணுறோம். ஆக இந்த இடத்துல தேவையான கிளாத்தை இந்த இடத்துலையே நம்ம வந்து விட்டுட்டோம். நம்ம லைன் போடும்பொழுது இது வந்து ஈக்குவல் ஆகிக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் இது போல் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நெக்லைன் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
அதே போல் ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹேர் கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்ட் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. சைடு உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஷோல்டருடைய லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விடுங்க. இதிலிருந்து பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட் நெக்கு சரிங்களா, முன் கழுத்து உயரம் 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட் நெக் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். சரியாக 10 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 36 சைஸ் அப்படிங்கிறப்ப, செஸ்ட் சைஸ் வந்து 36 அப்படிங்கிறப்ப நம்ம 10 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்ப்பக்கத்தில் நம்ம 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா. இப்போது மார்க் பண்ண இடத்துல ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே போல் அகலம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 4 இன்ச் தேவைப்படும் சரிங்களா. 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இந்த இடத்துல வந்து பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. மேலே ஷோல்டர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரியாக 5.5 இன்ச் அல்லது 5.25 சரிங்களா. உங்களுடைய பாடியோட பருமனை பொறுத்து மாறுபடும். 5.25லேருந்து 6.25 வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம் சரிங்களா. நான் வந்து 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. 5.5 இன்ச் வந்து எனக்கு சரியாக இருக்கும். 5.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த கார்னருக்கு லைட்டாக வந்து பெண்டு எடுக்கணும் சரிங்களா. பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி லைட்டாக வந்து வளைவுகள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இந்த இடத்துல 4 இன்ச் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா. இந்த 4 இன்ச்லேருந்து இந்த சைடு பாருங்கள் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம டாட் வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா. இது உங்களுடைய உடல் பருமனை பொறுத்து 1.25 அல்லது 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் வந்து 1.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த இடத்துலையும் அதே மாதிரி 1.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடு 1.25 இன்ச் சரிங்களா. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர்லேருந்து மிட் பாயிண்ட் வந்து 10 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா. இந்த இடத்துலேருந்து நம்ம வளைவுகள் போடணும் சரிங்களா. பாருங்கள், இந்த மாதிரி இது மாதிரி வளைவுகள் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம மேல் சைட்லையும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் எடுத்துக்கோங்க சரிங்களா. இது மாதிரி ஒரு 1/4 இன்ச் அகலத்தில். ஏன்னு கேட்டால் நம்ம இந்த இடத்துல நார்மல் ப்ளவுஸில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம 3rd டாட் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே போல் தான் இந்த இடத்துல நம்ம ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் 1/4 to 1/2 இன்ச்சுக்கு உள்ளார இது கேப் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும் சரிங்களா. டாட் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ் மாதிரி இந்த இடத்துல நம்ம செகண்ட் டாட் வந்து பிடிக்க போகிறது கிடையாது சரிங்களா. இந்த இடத்துல 1/4 to 1/2 இன்ச் அகலத்துலையும் இந்த இடத்துல நம்மளுக்கு சரியான அளவு டாட் பிடிச்சோம் அப்படின்னா பிரின்சஸ் கட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம கீழ் பக்கத்தில் லைன் போட்டோம் இல்லைங்களா. இருந்து பாருங்கள், மேல் பக்கமாக நம்மளுக்கு 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு மார்க்கிங்லேருந்து நம்ம 1.25 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த இடத்துல 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கிங் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் எல்லா அளவுகளையும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து லைட்டாக டெப்த்து கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் இது மாதிரி பாருங்கள் 2 இன்ச் கேப் விட்டு கீழ்ப்பக்கத்தில் லைட்டாக வந்து டெப்த்து கொடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சில் நீங்கள் டெப்த்து கொடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும் பொழுது பாருங்கள் இந்த 1/2 இன்ச்சை சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த டாட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இந்த 1/2 இன்ச்சையும் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் வந்து ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கிளாத்தில் பட்டிக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பட்டி வந்து ரஃபாக கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச ஃப்ரண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஒன் சைடு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரைட்டு லெஃப்ட்டு இருக்கும். நம்ம ஒன் சைடில் மட்டும் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து மேல் பக்கத்தில் இருந்து, அதாவது ஆம்கோல் ரவுண்டு வளைவு வந்து நம்ம ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து நம்ம 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். கிளாத்தை வந்து இழுக்காமல் கரெக்டாக வச்சுட்டே வாங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் சிங்கிள் ஃபோல்டில் ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம பேக் பார்ட் வச்சு அதுக்கு மேல் பக்கத்தில் ஃப்ரண்ட்டை வச்சு அளவுகள் நோட் பண்ணியும் நம்ம வந்து பட்டி வந்து ரெடி பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஃபாக வந்து நம்ம 2 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம உள்பகுதியில் கொடுக்கறதுக்காக ஒரு பீஸ் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸினுடைய கிளாத் வந்து 2 பீஸ் எடுத்திருக்கோம். உள்பகுதியில் வேறு கிளாத் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியறதுக்காக. இப்போ ரைட் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் 2 பக்கத்துலேயுமே. பாருங்கள், மேல் பக்கத்தில் இருந்து நம்ம அளவுகள் வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம பட்டி வந்து ரெடி பண்ணியிருக்க பட்டியை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து பாருங்கள், நம்ம கிராஸ் வைஸ், இந்த கார்னர்லேருந்து கிராஸ் வைஸில் அளவுகள் வந்து மார்க் பண்ணணும். எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு 3.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 3.5 இன்ச்சை அப்படியே எடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக 1 இன்ச் வந்து டெப்த்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த 3.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் இந்த சைடில் கிராஸ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? இந்த 6.5 இன்ச்சு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணோம். இதிலேருந்து 1 இன்ச் வந்து டெப்த்து கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் எவ்வளோன்னு பார்த்தா 6.5 இன்ச்சு, அதை இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். லைன் போட்ட இடத்த இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், மேல் பகுதியில் இருக்கிற கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத்தை இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
இப்போ அடிப்பகுதியில் இருக்கிற கிளாத்தை அப்படியே எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது பாருங்கள் இந்த மாதிரி கவர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாத் வந்து மேல் பக்கத்தில் வச்சுருக்கேன். 2 கிளாத் பார்த்தீங்கன்னா அடி சைடில் இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? 2 கிளாத், அதாவது ப்ளவுஸினுடைய சரியான கிளாத் ஒன்று, உள் பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 2 கிளாத் அடி சைடில் இருக்குது. மேல் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளாத் மட்டும் இருக்குது. சரிங்களா? இடையில பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து இருக்குது. சரிங்களா? அந்த கார்னர்லாம் சரியாக வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுட்டு வாங்க. கரெக்டாக பாருங்கள், கிராஸ் வைஸில் 3 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் வந்து நீடில் ஸ்டாப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம பட்டி வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? பட்டி வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு ஃப்ரண்ட்டை வந்து எடுத்து சரியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட பட்டி மேல் பக்கம் 2 பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இது மாதிரி சரியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். பாருங்க, இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சுருக்கங்கள் இல்லாமல் நேராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இது மாதிரி டாப் ஸ்டிச் போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டை வந்து கையில் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி மேல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஷோல்டர் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும், ஹர்கட் வந்து இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்டு ஹர்கட் இருக்கு இல்லைங்களா, சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பட்டி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா, பேக் பார்ட்டோட பட்டி வந்து எக்ஸஸாக இருக்கும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்டியை இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் உள்பக்கத்துலேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டை வெளியில் எடுத்துருங்க. ஃப்ரண்ட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்த வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 இடத்துல இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். சரிங்களா? கீழ்ப்பக்கம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் இந்த சைட்லேயும் வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள், பேக்லேயும் பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஒரு பிசுறுகளுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். சரிங்களா? பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம கொக்கி பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேக் அட்டாச் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். இந்த மெத்தடில் பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது பாருங்கள், பிசுறுகள் வந்து உள்பக்கத்தில் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸ்லையும் லைனிங் ப்ளவுஸ்லையும் இதே மாதிரி நம்ம பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி 36 சைஸ் ப்ளவுஸில் பிரின்சஸ் கட் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும், பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளியராக பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்களோட மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.